happy not because everything is good, but because you see good in everything. A very happy and delightful morning to everyone present here. I request everyone to raise up to invoke God's blessings. The soul should always stand ajar, ready to welcome the ecstatic experience. I now invite Mrs. Anita Margaret, Vice Principal of Tuvakudi Campus, to welcome the gathering. Every morning is a beautiful morning, a pleasant morning to everyone gathered here. A smile is the universal welcome. It's my privilege to welcome an eminent person, Mrs. Bharati Bhaskar, Tamil orator and writer. Welcome, ma'am. I'm happy to welcome our management members, principal, our supportive parents, cooperative staffs, and lovable students present here. Once again, I welcome each and everyone gathered here. Welcome. Thank you, ma'am, for your warm words of welcome. I request our dignitaries to felicitate our chief guest, Mrs. Bharati Bhaskar. Thank you, dignitaries. Stay committed to your decisions, but stay flexible in your approach. We have one such person with us. I request Mrs. Bharati Bhaskar to address the gathering. திருச்சி பப்ளிக் ஸ்கூலை சேர்ந்த பள்ளி முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த மேடையிலே இருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை இனியதாக்கி கொண்டிருக்கின்ற இங்கே இருக்கிற பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத மற்ற பணியாளர்களே, உங்களினுடைய காலை நேரத்தை எனக்காக கொடுத்திருக்கிற அன்பு வாய்ந்த பெற்றோர்களே, நிகழ்ச்சிக்கு வந்து ஓரம் சாரமாக உட்கார்ந்திருக்கிற பள்ளி குழந்தைகளே, நிகழ்ச்சியை இனியதாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து திருச்சி வாழ் சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மில்டன் அப்படின்ற ஆங்கில கவிஞரை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற கவிதையை அவர் எழுதினார். அந்த கவிதை வேறு எதையும் பற்றினதில்லை. ஆடம் அண்ட் ஈவ், இந்த உலகத்தில் முதல் மனிதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றியது தான் அந்த கதை. கடவுள் முதலில் ஆதாமை படைத்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது விவிலியத்தின்படி அதுதான் நம்பிக்கை. கடவுள் ஆதாமை படைத்த பிறகுதான் இரவை படைத்தார். அது மட்டும் பகல் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருந்துதான் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். எல்லாத்தையுமே அறிவியல் ரீதியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இலக்கிய ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம். அப்போ பகல் மாத்திரம்தான் இருந்ததா, இரவே கிடையாதான். ஆதாமிடம் கடவுள் ஒரு நாள் சொன்னார், இன்றிலிருந்து இரவும் வரும் அப்படின்னு சொன்னார். இரவுனா என்ன அப்படின்னு ஆதாம் கேட்கிறார். கடவுள் சொன்னார், இரவுனா வெளிச்சம் இருக்காது. இப்போ இந்த சூரியன் இருக்குல்ல, அது இருக்காது என்ற உடனே ஆதாமுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தவிப்பாயிருச்சு.
ஐயோ அது எப்படி இருக்கும், என்னால் இருக்க முடியாது, நானே இந்த உலகத்தில் தன்னந்தனியாக இருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு அந்த இரவெல்லாம் வேணான்றா. கடவுள் சொன்னார், இல்லை அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கடவுள். இவன் அன்றைக்கி நாளெல்லாம் உட்காந்து பயந்துக்கிட்டே இருந்தான். ஐயோ எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ, வெளிச்சம் இல்லாமல் எப்படி இருப்பது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி அடங்க தொடங்கியது. அப்படியே ஒரு இடத்துல தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒளி அடங்க 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 இரவிலே விண்மீன்கள் எழுகின்றன. பறவைகளினுடைய ஒலி அடங்கிவிட்டது. ஆனால் வண்டினங்கள் பாட ஆரம்பிக்கின்றன. முழுவதாக வெளிச்சம் மறைந்த பிறகு பௌர்ணமி நிலா அப்படியே ஜெகஜோதியாக வானத்திலே எழுந்து வருகிறது. பகலினுடைய வெப்பமெல்லாம் மறைந்து இரவினுடைய குளிர்காற்று அந்த இடத்தை தழுவுகிறது. அப்போ ஆதாம் நினச்சானா, ஐயோ இது தெரியாமல் நான் இவ்வளோ கவலைப்பட்டேன், பகலை விட இரவு இன்னும் ரொம்ப இனிமையானதாக இருக்கிறதே என்று ஆதாம் நினைத்ததாக பாரடைஸ் லாஸ்டில் மில்டன் எழுதுகின்றார். இப்போ இந்த அம்மா ஏன் சந்தர்ப்பமே இல்லாமல் இந்த கதையை சொல்லுதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? இப்போ நேற்றைக்கு சாயங்காலத்தில் அந்த கிரவுண்டில் ஒரு பெரிய விழாவாக நடந்திருக்க வேண்டியதை 2 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை இன்றைக்கு காலையில் செய்வதாக நான் முடிவு செய்த போது நம்ம எல்லாருடைய மனசுலையுமே அப்படி தான் இருந்திருக்கும். ஐயோ அங்கே பெருசாக நடந்திருக்க வேண்டியதை நம்ம வேறு வழி இல்லாமல் மழையினால் சுருக்கி இங்கே நடத்துகிறோமே அப்படின்னு. ஆனால் இதுவும் நல்லா தானே இருக்குல்ல? ஆடம் இரவும் நன்றாகத்தானே இருக்கிறது என்று நினைத்தது போல நாம் அத்தனை பேரும் இதுவுமே நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறோம். வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். நாம் எதற்காக எல்லாம் ரொம்ப கலங்கி போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு பதிலாக வேற ஒன்று செஞ்சால் அது எப்படி இருக்குமோ என்று நாம் பயப்படுகிறோமோ, அந்த நேரத்திலெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் எதை செய்கிறோமோ அதுவுமே கூட சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கிரவுண்டில் நான் பேசும்போது பெரும்பாலும் உங்களால் சரியாக கவனிக்க முடியாது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க எப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க, எப்போ பாட்டு பாட போகிறாங்க, எப்போ ப்ரைஸ் வாங்க அதில் தான் அவங்க கவனம் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நானும் நீங்களும் மாத்திரம்தான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக பள்ளி நிர்வாகத்துக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, லீடர்ஷிப்னா என்ன? இப்போ நம்மெல்லாம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கிற போது அவங்க 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமே அப்படிலாம் நம்ம கவலைப்பட்டலாம் இப்போ சேர்க்கறது இல்லை. 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமே, ஐயோ 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமே, ஏன்னா எல்லாமே பாஸ் தான் எப்படியுமே. அது கொரோனா காலத்தில் படித்த பிள்ளைலாம் பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆச்சு. அதனால் பாஸ் பண்ணணும் அந்த கவலைலாம் இப்போ கிடையாது. பிள்ளைகளை கொண்டு பள்ளியில் சேர்க்கிற போதே நாம் எதை விரும்புகிறோம் என்றால், எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய தலைமை தகுதிகளை பிள்ளைகளுக்கு இந்த பள்ளி கொடுக்குமா என்று யோசித்துத்தான் பிள்ளைகளை ஒரு பள்ளியிலே கொண்டு பெற்றோர்களான நாம் சேர்க்கின்றோம். இப்போ இந்த பள்ளி அப்படிப்பட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்க்கிற பள்ளி என்பதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், சில சமயம் அப்படி தான் பிரச்சனை வரும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது மழையின் வாயிலாக வரலாம். எங்கள் ஊர்லலாம் சென்னையில் இருந்தால் எப்போ புயல் வரும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா புயல் வந்துடும். திடீர்னு பார்த்தா செம்பரம்பாக்கம் ஏரியே திறந்து விட்ருவாங்க. நாங்கள்லாம் வீட்டு மொட்டை மாடிக்கே போகாத ஜனம்லாம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் 17 மாடி 18 மாடி இருக்கும். அதுக்கு ஒரு மொட்டை மாடி இருக்கும். ஆனால் அந்த மொட்டை மாடிக்கு போகவே முடியாது. அந்த வழியை அடைச்சி வச்சுருப்பாங்க. மொட்டை மாடி என்று ஒன்று இருக்கிறதுன்னு தெரியாமலே நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம். அப்புறம் வெள்ளம் வந்த அப்புறம் ஒவ்வொரு மாடியும் ஏறி ஏறி கடைசியில் மொட்டை மாடிக்கு தான் போய் நின்னோம். அப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த விஷயங்கள் வந்து விட்டதே என்பது பெரிதல். ஏன்னா எல்லாருக்கும் அது வரும். அதை மாற்றுவதற்கு குயிக்காக நம்ம யோசிக்க முடிகிறதா, முடிவெடுக்க முடிகிறதா? சரி, இது ஆயிடுச்சு, அடுத்தது என்ன என்று சிந்தித்து செயல்படுகிறவர்கள் தான் தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த பள்ளிக்கு இருப்பதை நினைத்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அம்மா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இப்படி தான் பேசுன்னு நினைக்காதீங்க. பெரும்பாலும் பள்ளிகளில் நான் அவ்வளவாக நான் பேசுவதில்லை. நான் மேடம்கிட்டே அதை நான் சொன்னேன்னா, கல்லூரி மாணவர்களிடம் நேரடியாக உரையாற்றுவதைத்தான் நான் பெரும்பாலும் விரும்புவேன். ஆனால் அவங்க மேடம் என்னை அப்ரோச் பண்ணின அந்த முறை ரொம்ப கிளியராக, இதுதான் எங்கள் பிளான், இப்படி தான் செய்ய போகிறோம் என்று சொன்ன அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது.
அதனால தான் இந்த பள்ளிக்கு வருவதற்கு ஒத்துக்கொண்டேன். நேற்றுக்கு நான் அங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்த பிறகு தான் மழையினால் இது நடத்த முடியாத ஒரு சூழல். அதனால் எப்படி யோசிச்சிருக்கோம் என்று அவர்கள் சொன்னபோது, நல்ல தலைமை பண்புள்ள தலைவர்கள் இருக்கிற நிறுவனத்தில் நம் பிள்ளைகள் படித்தால் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட தலைமை பண்புகள் வளரும் உயரும் என்பதை தெரிந்து கொண்டேன். எனவே இங்கே இருக்கிற பெற்றோர்களிடம் நல்ல சாய்ஸ் நீங்கள் எடுத்திருக்கிறது. அதனால் உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் என்பதை ஒரு பெற்றோர் என்ற முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். பெற்றோர்களிடம் முகமுகமாக உரையாடுவது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடித்த விஷயம். ஏனென்றால் நானும் ஒரு பெற்றோர் தான். இன்றைக்கு பெற்றோராக இருப்பதிலே பல பல சவால்கள் இருக்கின்றன. அதைவிட இன்றைக்கு ஆசிரியர்களாக இருப்பதில் மிக பல சவால்கள் இருக்கின்றன. அதைவிட நேற்றைக்கு பள்ளியை நடத்தியவர்களை விட இன்றைக்கு பள்ளி நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட நேற்றைக்கு மாணவர்களாக இருந்த எங்களுக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கு மாணவர்களாக இருப்பவர்களுக்கு இல்லை என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கு. அப்போ எல்லாமே மோசமாயிடுச்சா மேடம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை என்னை கேட்கலாம். மோசமாயிடுச்சுன்னு எல்லாம் மாறிவிட்டது. எதுவுமே மோசமடைவதில்லை, ஆனால் எல்லாமே மாறுகிறது. இந்த மாற்றத்துக்கு நம்முடைய மனத்தை நாம் தயாராக வைத்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ நான் சொன்ன 4த்தையுமே எடுத்துக்கலாம். முதலில் நேற்றைய பெற்றோர்கள் போல இன்றைய பெற்றோர்கள் இருக்க முடியாது. அது எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுமே அதை ஒத்துப்பீங்க. எங்கள் தாத்தாவெல்லாம் வீட்டில் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாராம். எப்படி சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவார்னாக்கா, அப்போல்லாம் குழாவை திறந்தால் தண்ணி வராது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. குழாவை திறந்து தண்ணியே நாங்கள் பார்த்ததில்லை. என்னுடைய 15வது வயசில் தான் குழாவை திறந்த தண்ணி வருன்றதே நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் குழாலாம் கிடையாது வீட்டில். அந்த அடிக்கிற பம்பு தான் இருக்கும். இந்த அடிக்கிற பம்பில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு தான் வரணும். எங்கள் தாத்தா என்ன சொல்லுவாரோ, அந்த வாளியை கீழே வச்சுட்டு அந்த வாளியோட பிடி இருக்குல்ல, அந்த பிடியை அப்படி போட்டுருவோம் தானே, அது போய் டொப்புன்னு விழும். அதெல்லாம் ஒரு சத்தமா? அந்த சத்தம் கூட வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா சொல்லுவாராம். வாளியை டொப்புன்னு போட்டால் அடித்து என்ன இவ்வளோ சத்தப்படுத்துகிற அப்படின்னு அவர் கேட்பாராம். அவர் ஒரு பெற்றோராக இருந்த கால். என்ன நான் பேச்ச நிறுத்தணுமா? பெல்லெல்லாம் அடிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற பெற்றோர்களை கேட்குற, இதெல்லாம் ஒரு சத்தமாக உங்களுக்கு ஜுஜுபி இல்லை? இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க போடுற சத்தத்துக்கு இன்னும் பேச்சே வரலை. 1 வயசு தான் ஆகுது, ஒரு வார்த்தை வரல, அதுக்குள்ளே அவன் மிரட்டுறான். பெற்றோர்கள் தான் அமைதியாக பவ்யமாக அடக்கமாக இருக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகள் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறாங்க. சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கு. அந்த அப்பா அம்மாட்ட கேட்குறேன், இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை நீங்களே வாங்கிடுவீங்க? கடைக்கு போய் வாங்கின்னு வந்துடுவீங்க. வாங்கின்னு வந்த உடனே என்ன சொல்லும்? ஐ டோன்ட் லைக் திஸ், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதையா போய் வாங்கிட்டு வந்தேன். 5 வயசு பிள்ளைக்கு பெற்றோர்கள் தனியாக கடைக்கு போய் உடை வாங்குவதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஆனால் நேற்றைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 23 வயசு பொண்ணுக்கு அவளை ஒரு வார்த்தை கேட்காம மாப்பிள்ளை பார்த்து, மாப்பிள்ளை கடைசி மட்டும் கண்ணிலேயே காட்டாமல் மணவரையில் உட்காந்து வச்சாங்க. அதுங்களும் லூஸ் மாதிரி உட்காந்து அதுங்கன்னு என்ன நாம தான். அப்போ நேற்றைய பெற்றோர்கள் என்பவர்கள், நான் சொன்னால் பிள்ளை கேட்கணும், அதை தாண்டி வீட்டில் வேறு விதிகளே கிடையாது. அது நேற்றைய பெற்றோர்கள். இன்றைய பெற்றோர்கள் சாண்ட்விச் ஜெனரேஷன். ஏன்னா அவங்க அப்பாட்டேருந்து அடி வாங்கினாங்க, இன்றைக்கி பிள்ளைகிட்டேருந்து அடி வாங்குறாங்க. 2 பேர்ட்டையும் அடி வாங்குற ஒரே தலைமுறையாக இருப்பது இன்றைய பெற்றோர்கள் தான். அப்போ ஆசிரியர்கள் அடுத்தது. நேற்றைய ஆசிரியர்கள் இன்றைய ஆசிரியர்கள் நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கடினமான வேலை இருக்குது. ஆளுநராக இருக்கிற வேலையே இன்றைக்கி கடினமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அமைச்சராக இருப்பது அதை விட கடினமாக இருக்குது. எல்லா வேலையும் கஷ்டம்தான். ஆனால் எல்லாவற்றையும் விட கஷ்டமான வேலை என்று மனப்பூர்வமாக இதயபூர்வமாக நான் நினைப்பது இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கிற வேலை தான் எல்லா வேலையை விட கஷ்டமானது. ஆசிரியர்களே ஒத்துக்கலை போல இருக்கு. அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் ஏன் அவ்வளோ வருத்தத்துலேருந்து கை தட்டாமல் இருக்கீங்க போல இருக்கு? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதை நம்ம பேர்லாம் சொல்ல வேணாம். ஒரு பள்ளிக்கூடத்தையே எரிச்சாங்க தமிழ்நாட்டில், உங்களுக்குலாம் தெரியும்.
ஒரு குழந்தை மரணம் அடைந்தது. பெரிய அது ஆழமான வருத்தத்தை எல்லா பெற்றோருக்கும் தானே வலிக்கும். நம்ம பிள்ளை மாதிரி தானே அந்த பிள்ளையும். எல்லா பெற்றோர்களுக்கும் மனது வலிக்கும் தானே. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே அல்லது அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பள்ளியிலே பணியாற்றிய ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரை கொண்டு போய் சிறையில் வைக்கிறார்கள். விசாரணை என்பது பிறகு நடக்கிறது, ஆனால் தண்டனை என்பது முதலிலே வருகிறது. அப்போ பல பள்ளிகளில், கல்லூரிகளில் கூட நான் போகிற போது ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, படின்னு சொல்லவே பயமாக இருக்குன்றாங்க. எனக்கு தெரிந்த வரையில் டீச்சருடைய ஒரே வேலை படின்னு சொல்கிறது தான். படின்னு சொல்கிறதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. படின்னு சொல்ல பயமாக இருக்குன்னு ஒரு டீச்சர் நம்ம சொல்லுது. ஏம்மா அதை சொல்லவே பயப்பட்டேன்? ஏன்னா உடனே அந்த பிள்ளைக்கு லெட்டர் எழுது, மன உளைச்சலாக இருக்கிறது. ஏன்? ஏன்னா டீச்சர் படின்னு சொல்லிட்டாங்களாம். எங்கள் டீச்சர்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க தெரியுமா. இங்கே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொன்னால் நம்புவீங்க நீங்கள்? அடிச்சிருக்காங்க. அடின்னா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடிலாம் கிடையாது. முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடும்போது மணல் மேலே முட்டி போடணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல முட்டி போட வச்சாங்கன்னா மணல் இல்லை, என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்களே ஒரு கூடையில் மணலை கொண்டு வரணும். போய் இங்கே வெளியில் மணல் இருக்குல்ல, நாங்களே ஒரு கூடையில் கொண்டு வந்து மணலை கொட்டி அது மேலே எங்களே முட்டி போட வைப்பாங்க. அப்புறம் கிளாஸில் வந்து அடிக்கிறதுக்காக கை நீட்ட சொல்லுவாங்க. கையை நீட்டுமா ஸ்கேல் எடு, ஸ்கேல் எடு. நாங்கள் எல்லாம் ஸ்கேலை இங்கே பெஞ்சு கீழே வச்சுருப்போம். ஸ்கேல் இல்லை மிஸ். சரி இப்போ மரத்துலேருந்து அந்த இதை உடச்சிட்டு வாம்பாங்க. நாங்களே போய் உடச்சிட்டு வரோம். எதுக்கு எங்களை அடிக்க? எவ்வளோ லூஸாக இருந்தால் நாங்கள் அப்படிலாம் இருந்திருப்போம் பாருங்கள். அப்புறம் மிஸ் அடிக்கிற போது கை அப்படி பின்னாடி இழுப்போம்ல, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில். ஒருத்தர் அடிக்க வந்து அப்படின்னு இப்படி பண்ணால் கண்ணை மூடுற மாதிரி கையை இழுப்போம். அதுக்கு 2 தடவை கூடுதலாக அடிப்பாங்க. நான் அடிக்கிறேன், நீ கையை இழுக்கிறேன். அப்புறம் சில சமயம் அடிச்சு அவங்களுக்கு கை வலிக்கும். உடனே நல்லா படிக்கிற பிள்ளைய கூட நம்மளை கொட்ட சொல்லுவாங்க. அந்த பிள்ளை தான் நாட்டு என் கிளாஸ்மேட் தானே, நான் கொட்டலாமான்னு யோசிக்கோ, அதனால டொங்கு டொங்குன்னு கொட்டும். இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னென்னா, நாங்கள் இதை போய் வீட்டில் சொல்லவே மாட்டோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க நம்புவீங்களா நீங்கள்? வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்க? வீட்டில் வேறு அடிப்பாங்க. எங்கள் அப்பா இத்தனைக்கு ஹெட் மாஸ்டர். அவர் சொல்லுவார், உன் டீச்சர் அடிக்கிற மாதிரி நீ தவறு செய்தாயா அப்படி அவர் 2 அடி அடிப்பார். அதனால் கீழே விழுந்தால் வீட்டில் சொல்ல மாட்டோம். கீழே விழுந்தால் நாங்களே காயத்தில் எச்ச துப்பி பேப்பர் ஓடிட்டு திரும்ப ஓட வேண்டியது. இத்தனைக்கு பிடி மிஸ் தான் ஓட சொல்லும். அப்போவே நாங்கள் சொல்லுவோம், மிஸ் ஓட முடியாது மிஸ், 5 ரவுண்ட் ஓடி ஓடு. ஓடி கீழே விழுந்து காயம்பட்டால் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். நாங்களே எச்ச துப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி நடந்து வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி அதை செஞ்சுருவீங்க நீங்கள். உடனே அந்த பிள்ளையினுடைய அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா அப்புறம் ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து மாமா மாமியை வரவழைக்கிறாங்க. அப்புறம் எதிர் வீட்டு ஆயா, பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வருது. எங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்தீர்கள். அடிக்கவே இல்லை, இன்னும் கையை தான் தூக்கியிருக்கு அந்த மிஸ்ஸு. கையெல்லாம் தூக்காதீங்க, நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்றாங்க. அப்போ அன்றைய ஆசிரியர்கள் they had responsibilities but they also had authority. பொறுப்பு நிறைய இருந்தது, அதற்கான சுதந்திரமும் அவர்களுக்கு இருந்தது. இன்றைய ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்கலைன்னா நிர்வாகம் உங்களை தானே கேட்குது. ஏன்னா உங்கள் கிளாஸில் மட்டும் 10 பேர் ஃபெயிலாக இருக்காங்க, உங்களை கேட்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட தானே விட்டு வச்சுருக்கோம், நாங்கள் உங்களுக்கு தானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், நீங்கள் தானே நியாயம் தானே அது. இப்போ பொறுப்பு இருக்கிறது, ஆனால் அத்தாரிட்டியே கிடையாது. யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் நோ அத்தாரிட்டி. இதுதான் நேற்றைய ஆசிரியர்களுக்கு இன்றைய ஆசிரியர்களுக்கு இருக்குது. நிர்வாகங்களும் அதே போல தான். இன்றைய நிர்வாகங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பல குறுக்கீடுகள், தலையீடுகள். பல பேர் வந்து சீட் கேட்குறான், யாருன்னே தெரில, கொடுக்காம இருப்பேன்றான். நடக்குதா இல்லையா? நடக்குது. கொடுத்துருவ, நீ சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளியில் வந்துடுவேன்றான். யாருன்னே தெரியல இன்னும். இது நிர்வாகத்துக்கு பலவிதமான இடங்களிலிருந்து ப்ரெஷர்ஸ் இருக்குது. நிறைவாக மாணவர்களை பற்றி சொல்ல போனால் அவர்களுக்கும் அப்படித்தான். இப்போ இன்றைய மாணவனில் 3ஆம் கிளாஸ் பையன் 4ஆம் கிளாஸ் பையன் இருக்கான்னு வைங்களேன். அவங்கள நீங்கள் கேளுங்க, நீ என்னடா ஆக போகிற அப்படின்னா பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கோம். நம்ம கேள்விப்படாத பேரெல்லாம் அவன் சொல்கிறான்.
சென்னையில் ஒரு பள்ளி, எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் பஸ் ஏற போகும்போது நான் அவனை கேட்டேன், நீ என்னவாடா ஆக போகிற? ஐ எம் கோயிங் டு பிகம் மைக்கேல் ஷூமாக்கர் அப்படின்னா. அது யாருன்னே எனக்கு தெரியல. அப்புறம் போய் கூகுள் பண்ணி பார்த்தா F1 ரேஸ் ஓடுறவர் மைக்கேல் ஷூமாக்கர். அவன் இன்னும் சைக்கிளே ஓட்டலை. உங்கள் அப்பா பின்னாடி பைக்கில் போயிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நான் F1 ஃபார்முலா ரேஸில் வீரனாக போகிறேன். அவன் ஒரு பொண்ணை கேட்டாக்க, நான் மாடல் ஆக போகிறேன், இது நான் தீபிகா படுகோன் ஆக போகிறேன். ஐயோ அம்மா, பத்தானில் மட்டும் நடிச்சிடாதும்மா தீபிகா படுகோன் ஆனாலும். ஒவ்வொன்றும் அந்த கனவுகள் பிரம்மாண்டமாக இருக்குது. 3ஆம் கிளாஸ் படிக்குது, 2ஆம் கிளாஸ் படிக்குது. நான் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் மெத்தமேட்டிஷியன் ஆக போகிறேன், ஐ எம் கோயிங் டு டூ ரிசர்ச் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறான் 3ஆம் கிளாஸ் பையன். அவனே 12ஆம் கிளாஸ் வந்தால், நீ என்னடா செய்ய போகிற? நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலன்ற. 3ஆம் கிளாஸில் இவ்வளவு கனவு இருக்குது, 12ஆம் கிளாஸில் ஒரு கனவு இல்லை. எப்படி இது சாத்தியம்? ஏன்னா அவர்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை அவர்கள் மேலே நிறைய அழுத்தங்களை கொடுக்கிறது. பள்ளி அழுத்தத்தை கொடுக்கிறது, பெற்றோர்களும் அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். நான் தவறு சொல்வதற்காக இல்லை, ஆனால் அழுத்தத்தை கொடுக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் என்னுடைய 2வது மகளை ஸ்கூல்லேருந்து போய் ஒரு நாள் கூட நான் அழைச்சிக்கிட்டு வந்ததே கிடையாது. ஏன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஸ்கூல் விடுற நேரத்தில் என்னால் போய் அழைச்சிட்டு வர முடியாது. அதனால் ஓட்டுநரையோ இல்லை ஆட்டோக்காரரோ தான் போய் அழைச்சிட்டு வருவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு லீவ் கிடச்சிதுன்னா நான் ஸ்கூல் வாசலில் நிற்பேன். எனக்கு இப்போ என் பொண்ணு கல்லூரிக்கு போய் வெளிநாட்டில் படிச்சுட்ருக்கா. ஆனால் அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியல. சின்ன கேட்டு, அந்த கேட் வாசலில் அம்மாக்கள்லாம் குழுமி இருப்பாங்க, பிள்ளைங்க வரைச்சே அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ போய் நிற்கணும், ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடணும். நம்ம ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே போய் அந்த கேட் வாசலில் நான் என்றைக்காவது ஒரு நாள் போய் நிற்பேன். என்னுடைய மகளுடைய வகுப்பில் படிக்கிற அவளோட தோழிகள், என்னுடைய அம்மாக்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாங்க. ஏய், இந்த சாப்டர் 5ல் 6Bக்கு என்ன ஆன்சர்னு ஒரு அம்மா கேட்கும். எனக்கு சாப்டர் 5 என்னன்னு தெரியாது. இவ்வளோ தூரம் அப்பா அம்மா சில சமயம் சேர்ந்தே படிக்குது. அந்த அளவு அந்த அம்மா தன்னோட +2ல் படிச்சிருந்தா ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கோம். அப்போல்லாம் படிக்காமல் பிள்ளையோட சேர்ந்தே படிக்குது. எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதில் தண்ணி தெளித்து எழுப்பி என்னன்னா மகளுக்கு +2 கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் அன்னைக்கு. அவளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோன்னு இந்த அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு. நீ மயக்கம் போட்டு விழுந்தால் அவளுக்கு காப்பர் சல்ஃபேட் வருமா? பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பா அம்மாக்கள் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் அவங்க இன்வால்வ் ஆகவே முடியறதில்லைன்னா பிள்ளைகள் விடுவதில்லை. என்னடா படிச்சுக்கிட்டே இருக்க, ராத்திரியில் 12 மணிக்கு என்னடா பேசுகிற? உனக்கு புரியுமா? நான் என் ஃப்ரெண்டோடு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிளாட் எக்ஸாமை பற்றி. கிளாட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுடா. அப்போ சும்மா இருன்றான். அவன் கிளாட்டை தான் டிஸ்கஸ் பண்ணுறானோ, எதை டிஸ்கஸ் பண்ணுற யாருக்கு தெரியும்? அப்போ இது எல்லாமே முன்பு இருந்தது போல சிறப்பாக இல்லை என்று நான் சொல்லவில்லை. முன்பு இருந்ததை போல இன்றைக்கு இருக்க முடியாது என்பதை நான் சொல்லுகின்றேன். அப்போ பெற்றோராக, ஆசிரியராக, நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக அல்லது மாணவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு நாம் தயாராக வேண்டும். மாற்றங்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், பெற்றோர்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி எஜுகேஷனை பற்றி பேசுகிற எல்லாருமே சாட் ஜிபிடியை பற்றி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட் ஜிபிடினா என்னென்னு? சாட் ஜிபிடி இஸ் அ நியூ டெக்னாலஜி. இப்போ இந்த ஃபோன்லலாம் அலெக்ஸா இருக்குல்ல, நம்ம கேட்டால் பதில் சொல்லுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சமயம். நம்ம வாய்ஸ் ரெக்கக்னிஷன் இருக்குது, நம்ம கேள்வியை புரிஞ்சு கொண்டு அது பதில் சொல்லுகிறது. அது நமக்கு நினைவுபடுத்துது. இன்றைக்கி ஈபி கட்டணும், விட்டுறாத வழக்கம் போல் இன்றைக்கும் நமக்கு நினைவுபடுத்துது. அது உன்னோட பில்லை கட்டணும், உன்னோட ஃபோனை செக் பண்ண, நீ தேவையில்லாத பிளானில் இருக்க, நீ தேவையில்லாமல் 2000 ரூபாய் கட்டிகிட்ருக்க ஜியோவுக்கு, மாற்று, அதை சொல்லுது நமக்கு. அவ்வளவு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே கட்டப்பட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் சாட் ஜிபிடி. இன்றைக்கி உடனே சாட் ஜிபிடி வந்த உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, இனிமேல் பசங்களுக்கு ஹோம்ஒர்க்கே அதுவே பண்ணிடும். வீட்டில் சாட் ஜிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, மிஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உட்காந்து கஷ்டப்படல. இப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுறதில்ல, கூகுளில் பார்த்து அதை கட் பேஸ்ட் தான் பண்ணுறீங்க. அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இருக்காதான்.
போகிற போக்கில் சேட் ஜிபிடியில் எங்கள் மிஸ் வேலை இல்லாமல் சர் சி.வி. ராமன் எஃபெக்ட் பற்றி ஒரு எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டா அதுவே எழுதிடும். நீங்கள் அடுத்த நாள் அதை சப்மிட் பண்ணலாம். இப்போ இனிமேல் மாணவர்கள் இதை பார்த்தே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்போ அவர்கள் தானாக பண்ணாங்களா, சேட் ஜிபிடி தான் இது செஞ்சுருக்கா என்பதை நீங்கள் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உடனே நம்மளாம் என்ன செய்யலாம்? நடுத்தருவில் போய் உட்காந்து சேட் ஜிபிடியை தடை செய் போராடினா போயிடுமா? அது போகாது, அது வந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ நாம் மாற்றி யோசிக்கணும். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் படித்த போது, முதலாண்டு மாணவியாக இருந்தபோது வாசே குழந்தைசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப மிகப்பெரிய அறிவியலாளர், தமிழ் அறிஞர். அவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருந்தார். எங்கள் காலேஜில் அப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, பசங்க பயங்கரமாக பிட் அடிப்பாங்க. பிட் அடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நல்ல பிள்ளைங்க, யாருக்குமே தெரியாது அது என்னன்னு. சில பேர் நிறைய முடி வளர்த்து உள்ளெல்லாம் பிட்டு வச்சுக்கிட்டு வருவான். உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த பிட்டு இப்போமா ஸ்கேனர்லாம் கிடையாது இல்லை, அதனால் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சர்ச் பண்ணவும் முடியாது. அவன் எங்கே பிட்டை மறைச்சி வச்சுருப்பானே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பிட்டு அடிக்கிறத தடை செய்யவே முடியல. அப்போ என்ன செஞ்சார் எங்கள் வைஸ் சான்சலர்? என்ன பண்ணார்னா, இனிமேல் ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிட்டார். நீ எதுக்கு பிட்டை எடுத்துகிட்டு வர, மனப்பாடம் பண்ணி அதை நினைவில் வச்சுக்க முடியல, நீ புக்கே வச்சுட்டு பரீட்சை எழுதுறாஜான்ட்டார். ஓப்பன் புக் எக்ஸாம். இனிமேல் பிட்டை எதுக்கு, புக்கே தான் இருக்கேன். பசங்க போட சந்தோஷமாக நாங்களாம் புக்கோட போனோம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. த பேப்பர் வாஸ் சோ டஃப். புக்கில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. அதனால் கல்வி சொல்லித்தரப்படுகிற முறைகளை மாற்ற வேண்டுமே தவிர டெக்னாலஜி அவங்களால தடுக்க முடியாது. இன்றைக்கி பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன? இந்த பிள்ளைங்களாம் என்ன கிளாஸுங்க இதுங்கெல்லாம்? 12th மட்டும் இருக்காங்க. சரி, 8th. ஓகே ஓகே, தேங்க்யூ. 8th 9th 10th. இப்போ 11th 12th எல்லாம் வருகிற போது உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? எந்நேரமும் ஃபோனே பார்த்துட்ருக்காங்க. நாம் 2 வருஷம் முன்னாடி மட்டும் ஃபோனை பார்த்தியோ குன்றுவேன் ஒன்று, தொலைச்சிருவேன் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம். கொரோனா வந்த பிறகு நாமே ஆன்லைன் கிளாஸுக்காக ஃபோனை வாங்கி கொடுத்தோம். ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைங்க அட்டன் பண்ணாங்களா எனக்கு தெரியாது, பெற்றோர்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. உடனே மிஸ்ஸு பாடம், அதுவே பாவம் ஆன்லைனில் கிளாஸ் நடத்தி பழக்கம் இல்லை, தட்டு மாதிரி நடத்துது மிஸ்ஸு. அப்போ தான் லாகின் பண்ணியிருக்கான். வருண் வருண் ரேஸ் யுவர் ஹேண்ட். லாகின் ஆயிருக்கான், ஆனால் ஆளை காணும். வருண் வேர் ஆர் யூ, ரேஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா ஒரு கை இப்படி பார்த்தா ரொம்ப பாட்டி கையா இருக்கு. ஐயோ வருண் எப்படிடா உனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு திடீர்னு? மகாபாரத்தில் யயாத்தின்னு ஒருத்தன் திடீர்னு கிழவன் ஆயிட்டான். இன்னும் வருண் திடீர்னு கிழவன், என்னடா வருண் இவ்வளோ பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிருக்கு. வருண் எங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். சில பேர் ஆன்லைன் கிளாஸ்ல சில அம்மா பல் தேய்க்குது பிள்ளைகளுக்கு, சிலது பரோட்டா ஊட்டுது. இந்த டீச்சருக்கு கொடுமை பாருங்க, காலத்தினோட கொடுமை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அம்மா வேறு சண்டைக்கு வரும். ரொம்ப நேரமாக என் பையன் கை தூக்கிக்கிட்டே இருக்கான், நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஏம்மா எனக்கே கண்ணு தெரியாது இல்லை. இப்போ நாம் ஃபோனை கொடுத்துட்டோம். இனிமேல் ஃபோன்லேருந்து எப்படி பிள்ளைகளை பிரிக்க போகிறீர்கள் சொல்லுங்கள் எனக்கு. நாம் தானே ஃபோனை கொடுத்தோம், அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி பிள்ளைகளை ஃபோன்லேருந்து எப்படி பிரிக்க போகிறோம்? நாம் அவன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் நமக்கு பயமாக இருக்குது. நல்ல விஷயத்த கூட பார்க்கலாம். நம்ம பிள்ளைகள் தவறானவர்களே அல்ல, நல்ல பிள்ளைங்க தானே. ஆனால் நமக்கு பயமாக இருக்கு. என்னடா பார்க்குறேன், என்னடா டப்புன்னு ஆஃப் பண்ணிடுறோம். நீ கூட ஃபோனை கொடு, நீ என்ன பார்த்தேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டான். 1.5 செகண்ட் தான் ஆயிருக்கு. இந்த அம்மா தடுமாறி ஹிஸ்ட்ரிக்கு போகிறது கூட அவன் அதை டெலீட் பண்ணிட்டான். ஏன் அப்பா அம்மாக்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட, ஏன் ஆசிரியர்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதை விட பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. திடீர்னு பள்ளி நிர்வாகத்திலேருந்து எல்கேஜி வகுப்புக்கு டீச்சர் வராங்க. அந்த டீச்சர் இல்லை, அந்த பணியாளர் இருப்பாங்கல்ல ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறவங்க, அவங்க எல்கேஜி வகுப்புக்கு வராங்க. கதிரேசன், யார்ப்பா கதிரேசன்? அது ஒரு எல்கேஜியில் இருக்குது. அவனை பயந்துகிட்டே, உங்கள் அப்பா ஃபோனில் இருக்கார், வந்து பேசு. இந்த சின்ன பிள்ளை லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து அலோன்றது, எப்படா பாஸ்வேர்டு மாற்றினார்? அவரோட லேப்டாப் பாஸ்வேர்டை இவன் மாற்றிருக்கான். அவர் ஆஃபீஸில் போய் பார்த்து இவன் வரல. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி எல்கேஜி பிள்ளையை கூப்பிட்றாரு. அப்புறம் அவன் சொல்லித்தரான் லாகின் எப்படி பண்ணணும்னு. அப்பாவுக்கு எல்கேஜி பையன் சொல்லித்தரான்.
அவருக்கு ஆஃபீஸில் எவ்வளோ கேவலப்படுவார்னு மாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருக்குது. தேர் ஃபார் ahead of us in technology. நம்மை விட தொழில்நுட்ப அறிவு அவர்களுக்கு பல மடங்கு இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். முதல் விஷயம், நான் என்ன நம்புகிறேன் என்றால், அவங்க ரொம்ப ஃபோனை பார்க்குறாங்க, ரொம்ப லேப்டாப், இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் முதல்லயே சொன்னேன், மாற்றங்களை தடுக்க முடியாது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல நம்மை நாம் செதுக்கி கொள்ள முடியும். முதல் விஷயம், இந்த ஃபோனில் என்ன செய்யணும், லேப்டாப்பில் என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக அம்மாக்களுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த டெக்னாலஜியை பார்த்தாலே. அந்த அப்பா வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த கடையிலே அந்த அம்மா சொல்லுது, கந்த சஷ்டி கவசம் ரிங்டோனாக வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அவன் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து வச்சு கொடுத்துருக்காரு ரிங்டோன். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்னா, கந்த சஷ்டி கவசம் வந்தால் ஃபோன் எடுத்து பேசணும், அதுதான் அந்த அம்மாவுக்கு தெரியும். அடுத்த நாள் ஃபோன் எடுத்து பஸ்ஸில் போயிருக்கு, ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாட்டு வருது. இந்த அம்மா அப்படியே இருக்கு. பஸ்ஸில் எல்லோரும் ஏம்மா உன் ஃபோன் அடிக்குதுமா, என் ஃபோன் அடித்தா அப்படி வராதுங்குது. 17 தடவை ரஞ்சிதமே வந்திருக்கு. கீழே இறங்கணும், வீட்டுக்கு அறிவு இருக்கா ஃபோன் வாங்கி கொடுத்தேனே, ஃபோன் பண்ண எடுத்தா என்ன உனக்கு, என் ஃபோன் அடிக்கவே இல்லைங்குது. பார்த்தா ராத்திரியோட பையன் ரஞ்சிதமேக்கு மாற்றிருக்கான். ஒரு பையன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காருடா, எஸ்எம்எஸ் வந்து டிங்கு டிங்குன்னா எங்கள் அம்மாவை எடுத்து அலோன்னு ரொம்ப நேரமாக பேசுதுன்னு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, பசங்க டெக்னாலஜியில் நம்ம விட முன்னாடி இருக்காங்க, நம்ம பின்னாடி இருக்கோம். இதான பிரச்சனை. என்ன செய்வது, நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும். அவங்கள மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா அவங்க பியர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதில் தான் அவங்க இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட் என்ன செய்கிறானோ அதுதான் அவன் செய்வான். எங்கள் அம்மா மாற்றி நான் இருப்பேன், அவன் இருப்பானா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும், மேல் நோக்கி பாயாது. இது ஒரு சீன பழமொழி. தண்ணீரும் பாசமும் கீழே தான் பாயும், மேலே பாயாது. அவன் ஃப்ரெண்டை பார்த்து அவனை மாதிரி தான் இருக்க ட்ரை பண்ணுவான். நான் இந்த பிள்ளைங்களாம் என்னுடைய தாய் போல் நான் இருப்பீங்களா, எங்கள் அம்மா மாதிரி ஆயிடுவேணும்னு பயமாக இருக்குங்குது இந்த பிள்ளைலாம். இப்போ தெரியாது, அம்மாவோட அருமையெல்லாம் தெரியறதுக்கு ஒரு வயசு வேணும்ல, அது வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் தெரியாது தானே. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டீச்சர்ஸும் சரி, பெற்றோர்களும் சரி, டெக்னாலஜியில் உங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 நிமிஷம் செலவழிக்கணும்னா செலவழித்து தான் ஆகணும். எனக்கு புரியவே இல்லை மேடம், இது இந்த ஃபோன் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, லேப்டாப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. கற்றுக்குங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்டே கற்றுக்குங்க. பிள்ளைகிட்ட போய் கேட்டால் சொல்லி தந்துடுவானா? உனக்கெல்லாம் சொல்லித்தரலும் எனக்கு பொறுமையே கிடையாது. தயவு செஞ்சு என்னை கேட்காதம்மா. நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு ஏபிசியை நான் தான்டா சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஏபிசி நான் தான் சொல்லி கொடுத்தேன். சி போட வராமல் 10 நாள் கிளாஸ் வாசலில் நின்ன தற்குறி தானே நீ. சி போட வரல, எப்போ பாரு இப்படி போட்டுட்டு இருந்தான். மிஸ்ஸு கூப்பிட்டு சொல்லிடுச்சு, இதை பாருங்கம்மா, இவனுக்கு சியை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிடுவாங்க, என்னால் முடியலன்னு மிஸ்ஸே சொல்லிடுச்சு. அந்த அம்மா 10 நாள் உட்காந்து சி போட சொல்லி கொடுத்த அப்புறம் தான் கிளாஸுக்கு வந்தான். உனக்கு சி ஏபிசியை நான் தானே சொல்லி கொடுத்தேன், எனக்கு இப்போ ஒன்று தெரியலன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் டீச் டெக்னாலஜி டு யுவர் பேரண்ட்ஸ். அது உங்களுக்கும் நல்லது. நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, அம்மா இந்த இன்ஸ்டா ரீலில் பார்த்தியா, அது இன்ஸ்டா ரீலில் தடுமாறுதுல போயிடுது. நடக்குதா இல்லையா? ஏன்னா இன்ஸ்டா ரீலுன்றது நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மட்டும்தான் இருக்கும், கையெழுத்துட்டா போயிடும். அதை புரியறதுக்கே 1 மாதம் ஆகுது. அது ப்ளீஸ் டீச் டெக்னாலஜி. அந்த டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதல் விஷயத்தை செஞ்சே ஆகணும். ஓரளவாவது அப்போ தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நல்ல பிள்ளைகள் நல்ல விஷயங்களே அவங்க தேடலாம். ஆனால் நமக்கு பயமாக இருக்குல்ல, அந்த பயத்தை மாற்றுவேன். ஆசிரியர்களுக்கும் அதே தான். மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு தலைமுறை, மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பது இன்றைய தலைமுறை. எல்லாம் அவனுக்கு கூகுளில் தெரியுதுங்க. அப்புறமா ஆசிரியர்களுடைய ரோல் என்ன என்றால், உங்களுடைய ரோல் வந்து ஒரு சாக்கு மூட்டைக்குள் பொருட்களை திணிப்பது என்பது ஆசிரியர்களினுடைய பணி இனிமேல் அல்ல. நான் சொல்கிற மாதிரி சாட் ஜிபி, இப்போ நீங்கள் என்ன 2 வருஷம் கழிச்சு உங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிடுங்க, the entire school will be operating on chat gpt. நான் இன்னைக்கு அதை நான் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. just in 2 years ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃபோனில் chat gpt வச்சு அதில் தான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பீங்க. டெக்னாலஜி உள்ளே வர வேகத்தை உங்களால் தடுக்கவே முடியாது.
தடுக்கவே முடியாது உங்களால். அப்போ ஆசிரியர்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கூகுள்லேயே அவன் எல்லாத்தையும் பார்த்துருவானே. நீங்கள் வந்து தான் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா என்ன நீங்கள் தான் சொல்லித்தரணுமா அவனுக்கு? அவன் கூகுள் சர்ச் பண்ணால் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். மிஸ் நீங்கள் ரிஃப்ராக்ஷனையும் தப்பாக படம் வரைஞ்சிருக்கீங்கன்னு அது சொல்லுது. அந்த மிஸ் தப்பாக படத்துக்கு டைட்டில் மாற்றி போட்டுருச்சு. ட்ரிக்னாமெட்ரி டிஃப்ரென்சியேஷன் இனிமேல் நீங்கள் தான் சொல்லி தரணுமா? ChatGPT will teach them. அப்போ ஆசிரியர்களுடைய ரோல் என்ன? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஒன்ஸ் எ டீச்சர் ஆல்வேஸ் எ ஸ்டூடெண்ட் என்று சொன்னார். ஆசிரியர்களுடைய முதல் வேலை படித்து கொண்டே இருப்பது, படித்து கொண்டே இருப்பது. நல்லா வந்துட்டீங்க சொல்கிறதுக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறதே எங்களுக்கு டைம் இல்லை, வீட்டில் சோறாக்கணும், எங்கள் பிள்ளைகளை பார்ப்போமா, நாங்கள் படிச்சுட்டு இருப்போம்னா வேறு வழி இல்லை. ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அந்த காலத்தில் ஆசிரியர்கள் வந்து 30 வருஷமாக ஒரே கிளாஸ்க்கு ஒரே சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் காலேஜில் இருந்திருக்காங்களா இல்லையா? தாராளமாக இருந்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு திரும்பி போர்டில் ஒரு இது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு கிராஃப் வரையும் 30 வருஷமாக அதையே சொல்லிக் கொடுக்கும். ரிட்டையர் ஆயிரும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்க, ஒருத்தர் கூட கை தூக்கலையே. சரி, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்க, சார் இருக்காங்க. நீங்கள் கிளாஸில் போய் இன்றைக்கி ஏன் அதானி வந்து FPOவை ரிவர்ஸ் பண்ணாருன்னு நீங்கள் பேசணும். நீங்கள் இன்றைக்கி அதுதானே சார் சப்ஜெக்ட்டு. நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் எவ்வளோ நாள் வரைஞ்சிட்டே இருக்கு, அதெல்லாம் அவன் பார்த்துட்டான் முன்னாடியே. why did அதானி ரிவர்ஸ் தி FPO? அதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பா இல்லை என்ன நடக்க போகுது, இதை நீங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ பையனை எழுந்து கேட்குறாங்க, சார் எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்களே, அதானியோட FPOவை ரிவர்ஸ் பண்ணிட்டாருன்னு. அப்படின்னா என்ன சார், உங்களுக்கு ஒரு வேளை தெரியலன்னு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏய், நான் போய் படிச்சுட்டு வரேன், நீயும் படிச்சுட்டு வர, நாளை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைய கல்வி கூடங்களினுடைய நிலையாக இருக்க போகிறது. நீங்கள் திரும்ப போர்டுக்கு திரும்பி படவை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. யூ பி ப்ரிப்பேர்டு. எப்போ ஆசிரியர்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரு தீபத்தை தூண்டி விடுகிறீர்கள். அதுதான் ஆசிரியர்களினுடைய வேலை. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நம்ம பிள்ளைங்க பாஸ் பண்ணதா? தாராளமாக பாஸ் பண்ணும். என்ன சார் கஷ்டம்? ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாட்னி டீச்சர்ஸ் இருக்கீங்க, இந்த ஹைபிஸ்கஸ் ரோசாஸ் என்னன்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. இந்த பிள்ளை வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சி படிச்சு, இப்போல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. எதற்காக? அப்போது ஆசிரியர்களுடைய பணி என்ன? உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கிற தனித்திறமை என்ன என்று கண்டுபிடித்து அந்த துறையில் அந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பது தான் ஆசிரியர்களினுடைய பணியாக எதிர்காலத்தில் இருக்க போகிறது. இதை முன்னாடி டீச்சர்ஸ் செய்யலையான செஞ்சாங்க, எங்கள் டீச்சரே செஞ்சுருக்காங்க. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கிற போதே என்னுடைய ஆசிரியர் ஒருவர் தான் எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார். எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் கிளாஸில் உட்காந்தாக்கா முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலைக்கு நேராக என் தலையை வச்சுப்பேன். நான் எதுக்கு? நம்மளை மிஸ் பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக நேராக அந்த தலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக என் தலையை வச்சு அப்படியே இருப்பேன். எந்திரி அப்படின்னா அப்படியே இருப்பேன். பின்னாடி திரும்ப என்ன கேட்கலையா, பின்னாடி யாரையோ கேட்குறாங்க. நீ தான் எந்திரி, ஹேமா தங்க எந்திரி. எங்கள் அக்கா பேர் ஹேமா. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இந்த வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம அக்கா படித்த ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம், இல்லை நம்ம அண்ணா படித்த ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம். இதை விட கொடுமை எதுவோ. அதுவும் உங்களுக்கெல்லாம் மாதிரி யூனிஃபார்ம்லாம் எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கூட அக்கா போட்ட யூனிஃபார்ம் தான், அதே யூனிஃபார்ம் தான். புக்கு அதே புக், ஏன்னா புக்கே மாற்ற மாட்டாங்க. 10 வருஷம் ஒரே புக்கு தான் இருக்கும். எல்லா புக்குலையும் கொட்டையாக கே ஹேமான்னு பேர் எழுதி வச்சுருப்பான். நான் அது மேலே எச்சு துப்பி ரப்பரால் அழித்து கே பாரதின்னு எழுதுறதுக்குள்ளே படாத பாடுபடுவேன். அது அவன் நல்ல படிப்பா, நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டான். அதனால டீச்சர்லாம் கொட்டுவாங்க, ஹேமா தங்கையா நீ, ஹேமா தங்கையா நீ. எனக்கு அவள் ஸ்கூலை விட்டு போனால் போகிறோன்னு ஆயிடுச்சு எனக்கு. நாங்கள் அந்த சூழலில் வசித்த போதே எங்கள் டீச்சருக்கு வந்து எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருந்தது தெரிய வந்தது. எங்கள் அக்காவுக்கு தெரியல. எங்கள் அப்பாவே ஒரு தலைமை ஆசிரியர், அவருக்கு தெரியல. எங்கள் அம்மா அந்த காலத்தில் MSc ஃபிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், அவங்களுக்கு தெரியல. முக்கியமாக எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் டீச்சர் எழுந்துக்க சொல்லாமல் இருக்கிறதுக்காகவே நான் எச்சரிக்கையாக எப்பவுமே இருப்பேன். நீ எந்திரி எந்திரி, நீ தான் ஹேமா தங்க எந்திரி. நானா மிஸ், நீ தான் எந்திரி, நீ அடுத்த மண்டே பேசணும். அதெல்லாம் எனக்கெல்லாம் பேச வராது.
கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கேன். கிளாஸில் பேசுவேன் மிஸ், ஸ்டேஜிலலாம் பேச்சு வராது. ஒரு படத்தில் வந்து வடிவேலு பார்த்திபனை கேட்பாரு, பேச்சு வராது உனக்கு. அது மாதிரி எங்கள் மிஸ், உனக்கு பேச்சு வராதா? கிளாஸில் ஓயாமல் பேசுகிற நீ? கிளாஸில் பேசுவேன் மிஸ், ஸ்டேஜில் பேச வராது. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் என்ன ரூல்னால் பேப்பர் வச்சு பேசக்கூடாது. சில பிள்ளைங்க சில பள்ளியில் பார்த்து அப்படியே படிக்கிறாங்கல்ல, எங்கள் ஸ்கூலில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜில் ஏறி 3 நிமிஷம் பேசணும், ஆனால் பேப்பர் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு வராது மிஸ், கொன்றுவேன் போ. வழக்கம் போல் தான், வீட்டில் போய் சொல்ல முடியாதுன்னு அப்பா வேறு அடிப்பார். உடனே ஸ்பீச்செல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்கே வந்து முதல் லைனே மறந்து போயிட்டேன். என் பேர் கே பாரதி, அதுவே வரல. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸை கீழே இறக்கிட்டாங்க. இந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, அடுத்த வாரம் நீ தான் பேசணுன்ட்டாங்க. போன வாரமே அவமானப்பட்டது உங்களுக்கு போகாதா? ஒவ்வொரு வாரமும் நான் அவமானப்படணுமா? இதெல்லாம் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே நினைச்சுக்கணும். இந்த காலத்து பிள்ளையாக தான் சொல்லுது. ஆனால் ஒரு பையன் பார்த்தீங்களா யூடியூப்பில், மொதல் கிளாஸ் இல்லை, எல்கேஜி டீச்சர் ஆ போட சொல்லி கொடுத்துருவான். இவன் ஏதோ ஒன்றத்தை போட்டுட்டு வந்திருக்கான். இது ஆவே இல்லைடான்ற, இதையே ஆவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறான். பார்த்தீங்களா இல்லையா அந்த யூடியூப்பை? இந்த டீச்சர் சொல்ல, இப்படி போடக்கூடாதுரா, நான் போட்ட மாதிரி போடு, இது இந்த ஆவே நல்லா தான் இருக்கு டீச்சர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். கடவுளே இவங்க தொல்லை பொறுக்க முடியலன்றான். யார் சொல்லணும் அதை? டீச்சர் சொல்லணும். பையன் சொல்லிட்டு இருக்கான், கடவுளே இவங்க தொல்லை பொறுக்கவே முடியலன்னு. புது ஆவையே உருவாக்கிட்டான். இப்போ தான் அவனுக்கு 5 வயசு. இவன்லாம் +2க்கு வந்தால் என்னென்ன செய்வான்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. இப்போ அன்றைக்கி அதெல்லாம் பாசிபிளே இல்லை. டீச்சர் வந்து தலையில் கொட்டி, நீ அடுத்த வாரம் பேசுகிற. 7 வாரம் பேசினேங்க. ஒவ்வொரு முறையும் மறந்து போய் அவமானப்பட்டு. நான் எங்கேயா ஸ்கூலில் தண்ணி, அப்போல்லாம் தண்ணிலாம் டேப்பில் தானே நம்ம அப்படியே குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் பிள்ளைங்களே இவ தாண்டி ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஜில் மறந்து இறங்குவா. ஆனால் அந்த 7 வாரம் பேசினது தான் என்னோட வாழ்க்கையில் பேச்சாளர் ஆவதற்கு முதல் படியாக இருந்தது. அப்போ நான் இவ்வளவு நாட்கள் கழித்து யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய பேஷன், என்னுடைய தனித்துவம் என்பது ஒரு மேடை பேச்சாளராக இருப்பது தான் என்பது யாருக்குமே தெரியாத போது அந்த ஆசிரியருக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் நான் சொன்னேன், ஆசிரியரினுடைய பணி என்பது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற பணி. இன்றைக்கி அந்த ஆசிரியர், அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நான் சமீபத்தில் அவங்களோட ஒரு வீடியோ கால் பண்ணி பேசினேன். அவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து சரியாக பேச முடியல. ஆனால் என் பேரை கரெக்டாக சொல்கிறாங்க, பாரதி தானே, அதை மட்டும் கேட்டாங்க. அந்த ஆசிரியருக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? என்னங்க செய்ய முடியும்? ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், அது போருமா? அது அவங்க எனக்கு செய்திருக்கிற உதவி என்பது எவ்வளவு பெரிய உதவி. எனக்குள்ளே இருக்கிற என்னை எனக்கே அறிமுகப்படுத்திய உதவியை ஒரு ஆசிரியர் செய்திருக்கிறார் என்றால் அதுதான் ஆசிரியர்களினுடைய சிறப்பு. அவர்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளை தான் உலகத்திலே சிறந்த பிள்ளை நம்ம நினைக்கிறோம். நாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். டீச்சர்கிட்ட போய் சண்டை போகிறேன், ஏன் 1/2 மார்க் குறைச்சிங்க? பக்கத்தில் இருக்கிற ரமேஷுக்கு வந்து 3 மார்க் போட்டிருக்கீங்க, என் பிள்ளைக்கு நீங்கள் 2 மார்க் தான் போட்டிருக்கீங்க, 2.5 மார்க் தான் போட்டிருக்கீங்க, ஏன் 1/2 மார்க் போடல? டீச்சரோட சண்டை போடுறோம். ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பையன் தான் பெஸ்ட்டு, நம்ம பொண்ணு தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். இந்த ஆனுவல் டே இங்கே நடத்திருக்கீங்க இல்லை, உங்கள் ஸ்கூலில் எப்படியே தெரியாது, பொதுவாக ஆனுவல் டே நடத்துகிற ஸ்கூலில் அப்பா அம்மா போய் சண்டை போடுது, ஏன் என் பிள்ளையை சேர்க்கலை? அப்புறம் சேர்த்துட்டாங்க, சேர்த்தப்புறம் ஏன் என் பிள்ளைய வந்து மெயின் ரோல் கொடுக்கல? சண்டை போடுது அப்பா அம்மா போய். எல்லாம் ஒரு ஸ்கூல் ட்ராமாவில் போட்டால் 7 ராமர் இருக்காங்க. ராமர் ஒருத்தர் தானேங்க, 7 ராமர் 7 சீதை இருக்காங்க. நான் கேட்டேன், ஏங்க 7 ராமர் இருக்குங்க? 7 அப்பா அம்மாவும் தொல்லை பண்ணுறாங்கங்க. அந்த ஸ்கூலில் 2000 பிள்ளைங்க படிக்குது, 2000 ராமர் வராமல் இருந்தாங்களே நம்ம சந்தோஷப்படணும். பெற்றோர்களுக்கு அது தெரியாது, அது இயல்பு. ஏன்னா நம்முடைய பாசம் நம்முடைய கண்ணை மறைக்கிறது. we think our children are the best. அவன் டான்ஸ் ஆடினா அவன் விஜய், அவன் வந்து கிரிக்கெட் விளையாடினா அவன் மகேந்திர சிங் தோனி, அவன் செஸ் விளையாடினா அவன் தான் வந்து பிரக்ஞானந்தா, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்முடைய பாசம் அப்படிப்படும். ஆனால் ஆசிரியருக்கு தெரியும், ஒரு துலாக்கோலினுடைய முள் போல ஒரு நொடி கூட பிசகாத பிரிசிஷன் என்பது ஆசிரியர்களிடம்தான் உண்டு. இன்றைக்கு நிர்வாகத்துக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது, நல்ல இங்கிலீஷ் பேச வருதா? இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் பேசினா தான் நல்ல இங்கிலீஷ் வரும், முதல்ல அது புரிஞ்சுக்குங்க.
தாய்மொழியை நன்றாக பேசினால்தான் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும். அல்ல சில பள்ளிகளில் வந்து we teach our children good English, முதல்ல teach good தமிழ் ஃபர்ஸ்ட். ஆர் அவங்க என்ன மொழியோ, என்ன சில பிள்ளைகள் தெலுங்கு இருக்கலாம், அவரவர்கள் தாய்மொழியை படிக்கவும் எழுதவும் ஓரளவு பேசவும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டால்தான் அடுத்த மொழியை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். குமரகுருபரர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சகல கலாவல்லி மாலை எழுதியவர். குமரகுருபரர் தமிழுக்கு பெரும் கொடையை கொடுத்தவர். அவரினுடைய செய்யுட்கள் தான் தமிழ் மொழியினுடைய வளத்தை பெருக்கிய செய்யுட்கள். குமரகுருபரரை பற்றி ஒரு கதை உண்டு. அவர் காசிக்கு போக வேண்டும் என்று விரும்பினார். இப்போ கூட காசி தமிழ்ச்சங்கத்தில் எப்படி அவ்வளவு தமிழர்கள் அங்கே இருக்காங்கன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. குமரகுருபரர் காலத்தில் போனவர்கள், அந்த காலத்திலிருந்து காசியிலே வாழ்கிறவர்கள். குமரகுருபரர் முதலாக காசிக்கு போன போது லாங்குவேஜ் ப்ராப்ளம், என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல அவருக்கு. அப்போ கலைமகளை வேண்டியதாகவும் கலைமகள் உடனடியாக அவருக்கு வடமொழியை கற்றுக் கொடுத்ததாகவும் அடுத்த செகண்டே அவர் வடமொழியில் கவிதை எழுதியதாகவும் ஒரு கதை இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைகள்ட்ட இந்த கதையை சொன்னால் நம்மளை கேட்பாங்க. அது எப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும்? கேட்பாங்களா மாட்டாங்க? நம்ம உடனே சொன்னோம், கொன்றுவேன். சாமி கதையில் கேள்வியாக கேட்குற நீ, இது நம்ம அப்பா அம்மா சொன்னால் நம்ம நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லைம்மா, தெர் இஸ் நோ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் அப்படி கேட்பான். இல்லை, நம் பிள்ளைகள் முன்பு நாம் பொருளற்றவர்களாக நிற்கக்கூடாது. புத்திசாலித்தனமான பதில்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, என் மகள் என்னை கேட்டா, அதை எப்படி ஒரு செகண்டில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியுமா? நான் அவள்கிட்ட சொன்னேன், இதை பாருமா, நீ கிளாஸில் ஸ்கூலில் என்ன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்கிறேன்? நீ C++ படிக்கிறேன். இப்போ ஜாவா கற்றுக்கிறது உனக்கு ஈஸியாக இல்லையா? ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு C++ஏ தெரியாது, எனக்கு ஜாவா கற்றுக்கிறது ஈஸியாக? ரொம்ப கஷ்டம். C++ இருந்தால் தான் ஜாவா படிக்க முடியும். இப்போ ஏற்கனவே C++ நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஜாவாவை சீக்கிரம் கற்றுக்கிறது எப்படியோ அப்படித்தான் தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களை மிகச்சிறப்பாக அறிந்திருந்த குமரகுருபரருக்கு ஹிந்தி மொழியையோ வடமொழியையோ கற்றுக்கொள்வது பெரிய கஷ்டமாக இருக்காது. ஒரு மொழி சரியாக தெரிந்தால்தான் இன்னொரு மொழி நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் போகும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம் எங்கள் நிறுவனத்தில். என்ன பிரச்சனைனா, மார்க்கெல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்கான். தெர்மோடைனமிக்ஸில் 87 வாங்கியிருக்கான். அதான் கஷ்டமான பேப்பர் அதுதான். ஆனால் வாட் இஸ் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்ல வரல. எழுதி காட்டுட்டான்றான். எழுதாதப்போ சொல்லுடா, நீ ஆஃபீஸில் ஒவ்வொன்றையும் எழுதிக்கிட்டே இருந்தால் என்றைக்கு மீட்டிங்கில் முடியுறது? பேச்சு வரல, சொல்ல வரல, வார்த்தைகள் சிக்குது தொண்டைக்குள்ள. எனக்கு பாவமாக இருக்கு. ஐயோ, நல்ல மார்க் வாங்கியிருக்கிற பிள்ளை, நீ சொல்லுமா, நான் ஈஸியாக கேள்வி கேட்கிட்டா. வாட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? இப்போவே படிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம். வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? எல்லாம் தெரியுது, சொல்ல வரல. நான் உடனே அந்த டீச்சரை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா, இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? ஒய் டோன்ட் யூ டீச் தம் இங்கிலீஷ்? நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் சொல்லித்தர முடியாதுன்னு சொன்னோம். என்னங்க முடியாதுன்றீங்க? தமிழ் தெரிஞ்சால் தாங்க இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும். ஒரு மொழி கூட தெரியாதவனுக்கு இன்னொரு மொழியை சொல்லித்தர முடியாது என்று அந்த ஆசிரியர் சொன்னார். அப்போது முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். நிர்வாகமும் சரி, ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். எந்த துறைக்கும் உங்கள் பிள்ளை போகலாம். நீங்கள் எல்லாம் நீட் எழுதணும்னு நினைப்பீங்க, என்ஜினியர் ஆகணும்னு நினைப்பீங்க, ஏஐ இதுவாகணும்னு நினைப்பீங்க, சினிமாவுக்கு போகணும். எந்த துறையாக இருந்தாலும் அடிப்படை தேவை இன்றைக்கு பேச்சு திறமை. பேச்சு திறமைன்னு என்னமா ஸ்டேஜில் நின்று 1 மணி நேரம் பேசுகிற பேச்சு நான் சொல்லலை. ஒருவரோடு ஒருவர் உரையாடுகிற கான்வர்சேஷன், உரையாடல். உங்கள் பிள்ளைகளால் தைரியமாக ஆசிரியர்களுக்கு முன்னால் நின்று கேள்வி கேட்க முடிகிறதா? எங்கள் தலைமுறையில் அது கிடையவே கிடையாது. எனக்கு எதுவுமே புரியாட்ட கூட கிளாஸில் நான் இப்படி கை தூக்கிட்டேன்னா எங்கள் டீச்சர், என்ன மிஸ், புரியல மிஸ், உட்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, நீ மட்டும் பெரிய மேதாவியா, உட்காரு. ஒரு தடவை எங்கள் டீச்சர் தமிழில் சொல்லி கொடுத்தாங்க திருக்குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தகு நாகரீகம் விரும்புபவர்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, நாகரீகத்தை விரும்புபவர், எட்டிகேட், கர்டசி, அதை விரும்புகிறவர்கள் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துட்டா கூட அதை பார்த்துட்டு சும்மாவே இருப்பாங்கன்னு பொருள். பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், நயத்தகு நாகரீகம் விரும்புபவர். எங்கள் மிஸ் இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் உடனே கை தூக்கினேன். என்ன மிஸ், அநியாயமாக இல்லை, கண்ணு முன்னாடி ஒருத்த விஷத்தை கலந்தால் சும்மாவாக இருப்போம், இந்த குறள் சரியில்லைன்னு நான் சொன்னேன்.
நீ என்னையும் அவமதிக்கிறாய், திருவள்ளுவரையும் அவமதிக்கிறாய், பெஞ்சு மேலே ஏற்றி விட்டாங்க. அந்த டீச்சருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கான பதில் என்னவென்றால், நான் வாழ்க்கையில் பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அகமதாபாத்துக்கு போயிருந்தோம். அங்கே குஜராத்தில் நிறைய தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது சகோதரர்களே. அங்கே காலங்காலமாக வசிக்கிற தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு டிவி ஒன்று தான் லிங்க்கு நம்ம ஊரோட. அதனால் பட்டிமன்றத்தை பார்த்து ஒரு வீட்டில் எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. அவங்க பார்க்க ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருந்தாங்க. எங்கள் நடுவருக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் கொஞ்சம் செரிமானம் சரியில்லாமல் இருந்து அப்போ தான் சரியாகி நாங்கள் அகமதாபாத்துக்கு போயிருக்கோம். அவர் இட்லியை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டார். அப்போ இவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க. அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா ரொம்ப ஏழைகளாக இருந்தாங்க, அவங்கள நம்ம மரியாதை செய்யணும்னு ஒத்துக்கிட்டார். அவங்க போனால் அந்த அம்மாவுக்கு தமிழ் மொழியிலேயே அவ்வளோ அவங்களுக்கு லாங்குவேஜே சுமாராக தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 தலைமுறை அங்கே வசிக்கிறாங்க. தமிழ் சாப்பாட்டோடு அவங்க தொடர்பே இல்லை. அந்த அம்மா சோள ரொட்டி இவ்வளோ பெருசு ஒன்று சுட்டு வச்சு செக்கச்செவேல்னு உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சு வச்சுருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாமல் சாப்பிட வேணாம். இப்போ எங்கள் நடுவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நாங்கள்லாம் என்ன சொன்னால், இல்லைங்க இது எங்களுக்கு சாப்பிட முடியாது. அவர் நல்லா 3 ரொட்டி சாப்பிட்றாரு. நாங்களாம் சொன்னோம், வேண்டாம் போகிறோம், இப்போ தான் சரியாக இருக்கணும். நல்லா இருக்கே சாப்பிட்றேன். திரும்பி காரில் போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை. நம்ம பெரிய ஆளுன்னு தானே நம்ம நினைப்போம். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் அப்படி செஞ்சீங்க? நாங்களாம் வெளியில் வந்துட்டோம்ல, நீங்களும் வெளில வந்திருக்கலாம் தானே, எதுக்காக சாப்பிட்டீங்க? அவர் சொன்னார், ஏய் நானும் சாப்பிடாம வெளியில் வந்தால் அந்த ஆள் அந்த பொம்பளை போட்டு அடிச்சிருப்பான். பாவம் அந்த பொண்ணு, அதுக்கு செய்ய தெரிஞ்சது தானே அது செய்யும், அதுக்காக தான்டா சாப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு இந்த குரல் ஞாபகம் வந்தது. கண்ணு முன்னாடி அவர் உடம்புக்கு சேராத ஒன்றை பரிமாறுகிற போது கூட அதை சாப்பிடுகிற நயத்தகு நாகரிகம் அவரிடம் இருந்தது. அதுதான் அந்த குரலுக்கு அர்த்தம். நஞ்சு தான் நம்ம சீரியல் எல்லாம் மாமியார் மருமகளுக்கு கலப்பால, அந்த நஞ்சு இல்லை. நம்ம உடம்புக்கு சேராது எல்லாமே நஞ்சு தானே. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், நயத்தகு நாகரீகம் விரும்புபவர். இப்போ வாழ்க்கை தான் அந்த குரலுக்கான பொருளை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எங்கள் டீச்சருக்கு சொல்ல தெரியல. என்ன திருவள்ளுவரை அவமதிக்கிறாயான்னு பெஞ்சு மேலே எதிரிச்சேன்னு. அதனால் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு சந்தேகம் வந்தால் கூட நான் அதுக்கு பெஞ்சு மேலே நிற்கிறதுக்கா? ஆனால் உங்கள் பிள்ளைகளை கேள்வி கேட்க அனுமதியுங்கள். நல்ல கேள்விகள் வருகிற போது தான் நல்ல பதில்கள் பிறக்கும். கேள்விகளே நல்லா இல்லைன்னா நல்ல பதில்கள் வருவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. அதுதான் ஒரு சீன பழமொழி சொன்னது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காக தான் நான் சொல்கிறேன், ஆஸ்க் கொஸ்டின்ஸ். எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா தைரியமாக கையை தூக்குங்க. புரியலன்னு சொல்லுங்க. நீங்கள் நல்ல கேள்விகள் வருகிற போது தான் நல்ல பதில்கள் கிடைக்கும். ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, ஒரு வகுப்பில் ஒரு நேரம் கேள்வி கேட்கிறவன் அந்த நேரம் மாத்திரம் முட்டாள், கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த பழமொழி சொல்லுகிறது. அப்போ முக்கியமான நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பேசும்போது ஒரு முறை சொன்னேன், அப்பா அம்மாவோட அருமை தெரியறதுக்கே ஒரு வயசு வேணும்னு நான் சொன்னேன். இப்போ அந்த கட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வயசில் அது தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கே ஒரு வயது வர வேண்டி இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள் எல்லாம் அம்மாட்ட ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அப்போ நாமெல்லாம் சொல்ல மாட்டோம், சொன்னால் எங்கள் அம்மா அடிச்சிடும், கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன்னு அடிக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ சொல்லுது. 5 வயசில் பையன் அம்மா ஐ லவ் யூ அம்மா, உடனே அம்மா சொல்கிறா ஐ லவ் யூ டூ டார்லிங். 12 வயசில் பையன் சொல்கிறான் அம்மா ஐ லவ் யூம்மா, என்கிட்ட காசு இல்லை கேட்காதங்க. 24 வயசில் பையன் சொல்கிறான் அம்மா அம்மா ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லைப்பா, நேற்றுக்கு உன் கிளாஸ்மேட்டுன்னு கூட்டின்னு வந்தேன், அந்த பொண்ணு தானே, அது குடும்பத்துக்கு ஆகாது, நான் இப்போவே சொல்லிட்டேன். பையனுக்கு 35 வயசாச்சு, அம்மாவை பார்க்க வந்திருக்கோம், அப்படியே உட்காந்துருக்கான் அம்மா ஐ லவ் யூம்மா. நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணு சரியில்லைன்னு. இப்போ அம்மாவுக்கே 85 வயசாச்சு, பையன் வரான், பையனுக்கும் நிறைய வயசு. அம்மா அம்மா ஐ லவ் யூம்மா, நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன், இப்போ அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. பையன் ஒரே டைலாக் தான், அவன் டைலாகை மாற்றவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு டைலாகுக்கும் பின்னாடி இருக்கிற பொருள் அம்மாவுக்கு தெரிகிறது. நான் இந்த குழந்தைகளும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பெற்றோர்களினுடைய அறிவை அவங்களுடைய டெக்னாலஜி நாலேஜை வச்சு அளவிடாதீர்கள். அறிவு என்பது சாதனங்களை இயக்குவது அறிவல்ல.
நுண்ணுணர்வு இருக்கிறது அல்லவா, விஸ்டம்னு அதை சொல்கிறோமே, அதுதான் அறிவு. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, சோறு ஆக்கிறத தவிர. எங்கள் அம்மா சோறாக்குவது என்பது எவ்வளவு பெரிய நுண்ணுணர்வு கொண்ட வேலை தெரியுமா? முதலில் உங்கள் பெற்றோர்களை அவர்கள் எதை செய்கிறார்களோ அதற்காக மதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்லுவது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஆசிரியர்கள். இன்றைக்கு தெரியவே தெரியாது, ஓயாம மேத்ஸ் மிஸ் எப்போ பாரு அசைன்மெண்ட் கொடுத்து உயிர் எடுக்குது, அப்படி தான் தோணும். நீங்கள் நாளைக்கு என்ஜினியரிங் படிக்க போயிட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷனோ ஒரு இன்டகிரேஷனோ எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ட்ரிக்னாமெட்ரி கற்றுக்குறீங்க. இப்போ 8ஆம் கிளாஸ் பையெல்லாம் இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரி அதுக்குள்ளே படிச்சிருப்பீங்க தானே? இன்னும் படிக்கலையா? நம்ம பித்தாகரஸ் தியரம் படித்தது இல்லையா நீ? அது ட்ரிக்னாமெட்ரி தானே. Pythagoras theorem is the basis of trigonometry. The first lesson in trigonometry is Pythagoras theorem. எதனால் பித்தாகரஸ் அதை கண்டுபிடிச்சாரு? அதை வச்சு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் கணக்குகளை நாளைக்கு நீங்கள் போட போகிறீங்க. ஒரு கட்டடத்தின் உச்சியில் 60 அடி மேல் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உடனே இந்த பையன் சொல்ல, நான் 60 அடி மேல் நிற்கவே மாட்டேன், இந்த கணக்கு எனக்கு வேணான்னு. ஆனால் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் இல்லாமல் ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது உங்களால். ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியாது. இப்போ நீங்கள் படிப்பதில் இருப்பதில் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஹாவ் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். எதற்காக இதை படிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய அடிப்படை இன்றைக்கு ஏன் படிக்கிறீர்கள் என்றால், நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கணும்னா இதை இல்லாமல் அங்கே போக முடியாது. இது ஒரு மாடிப்படி, இதுக்கு லிஃப்டே கிடையாது பிள்ளைகளே. நீ லிஃப்டில் ஏறி நேர போய் 25ஆம் மாடியில் இறங்க முடியாது. ஒவ்வொரு படியாக ஏறி செல்ல வேண்டியது தான் கல்வி. உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்காக எவ்வளவு செய்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியினோட படத்தை பார்த்துருக்கீங்களா? அவர் உட்கார்ந்திருப்பார், மாணவர்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு பிள்ளைங்க அத்தனையும் உட்காந்துருக்கு, டீச்சர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? புரிஞ்சுதா? கேளுடா. முதல்ல ரோலில் இருக்கிற பிள்ளைலாம் கை தூக்கிறோம். ஏன்னா அதுங்களுக்கு டீச்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சிடும். என் கிளாஸில் டீச்சர் தும்மினா கூட எழுதிக்கும் ஒரு பையன், தும்மறதெல்லாம் எழுதாதுரா, நான் ஒருவேளை கொஸ்டின் வந்தாலும் வரும். எல்லா கிளாஸ்லேயும் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆசிரியர்கள் பாடம் சொல்லித் தருவதே இல்லை. ஏனென்றால் நீங்கள் சொல்லித்தராவிட்டாலும் அவர்களுக்கு புரியும். பின்னாடி இருப்பான், அவனுக்கு எப்படியும் புரியாது. இந்த நடுவில் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஒரு 80% மாணவர்கள் அதில் தான் இருப்பாங்க. அவர்களுக்காகத்தான் ஆசிரியர்கள் புரியுதா புரியுதான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்முடைய கல்வி முறையில் ஆசிரியர்கள் புரியுதான்னு கேட்டதே கிடையாது. மாணவனுடைய கடமை ஆசிரியர் சொல்லுவதை ஒரு சொல் கூட தாண்டி செல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டியது மாணவனுடைய கடமை என்பதுதான் கல்வியின் அறமாக இருந்தது. இன்றைக்கு ஆசிரியர்கள் கெஞ்சுறாங்க, புரியலன்னா சொல்லுடா கண்ணு, நான் சொல்லித்தரேன். அதுவே ப்ராக்டிகல்ஸ் செஞ்சிடும் போல இருக்கு. எக்ஸாமில் டீச்சர் பின்னாடியே நின்று கை துடிக்குது, அதுக்கு அப்படி போய் அப்படி பண்ணு, அதை பாரு, வெர்னியர் கேலிப்பஸை பாரு பாரு பாரு, அதுவே செஞ்சிடும் போல இருக்கு. அது செய்யாட்டால் லேப் அசிஸ்டன்ட் செஞ்சே முடிச்சிரு. இவ்வளவு தூரம் உதவி செய்வதாக கல்வி முறை இங்கே இருந்ததில்லை. மாணவன் தான் மெனக்கெடணும், மாணவனுடைய கடமை அது. இன்னைக்கு மாறிவிட்டது. ஸோ இந்த மாற்றத்துக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. மாற்றத்துக்கு தகுந்தாற் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அவ்வளவு. அதைத்தான் பிள்ளைகளிடம் சொல்லுகிறேன். இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. பள்ளி உங்களுக்கு என்ன தருகிறது என்பதை பள்ளியில் இருக்கிற வரை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. என்னுடைய டாட்டர்ஸ் 2, என்னுடைய ஸ்கூல், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஸ்கூல் எனக்கு என்ன கொடுத்ததுன்னு ஸ்கூலில் இருந்த மட்டும் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் நான் சொன்னது போல் எனக்குள்ளே இருக்கிற பேச்சாளரை எனக்கு அறிமுகப்படுத்தியதே என்னுடைய பள்ளி என்பது எனக்கு 32, 33 வயசாக போது என்னால் புரிந்து கொள்ளவே முடிந்தது. என்னுடைய டாட்டர்ஸ் 2 பேர் சென்னையில் ஒரு பள்ளியில் படித்தாங்க. அவங்களோட இங்கிலீஷ் டீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஷேக்ஸ்பியர்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப படுத்துகிறாங்க. ஷேக்ஸ்பியர் சிலபஸ்லேயே இல்லை, எதுக்கு சொல்லித்தராங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பள்ளியை விட்டு கல்லூரிக்கு வந்து அவர்கள் வேலைக்கு செல்லுகிற வயதில் இருக்கிற போது கூட இருக்கிறவர்களை விட அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பள்ளி தான் அதை கொடுத்தது என்பதை புரிந்து கொள்வதற்கே பள்ளியை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கும். இன்றைக்கி இது தெரியாது. அவர்கள் நாளைக்கு உலகத்திலே போய் வாழ்கிற போது எங்கள் ஸ்கூல் தான் இதை சொல்லிச்சு, எங்கள் மேம் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் டீச்சர் தான் என்பதை புரிவதற்கு ஒரு வயது வேண்டும். அந்த வயதுக்கு அவர்கள் வருகிற வரை ஆசிரியர்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உண்மையிலே எதையும் எதிர்பார்க்காத சமூகம் ஆசிரியர்களுடைய சமூகம் தான். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வருவா, மிஸ் எனக்கு தெரியுதா மிஸ்? தெரியலையம்மா மிஸ், நான் 2023 பேட்ச் மிஸ். அப்படியா?
எங்கே இருக்க? நான் நாசாவில் வேலை செய்கிறேன் மிஸ். அந்த நாசாவில் அந்த பொண்ணு வாங்குகிற சம்பளத்தை இந்த டீச்சர் வாழ்நாள் முழுக்க வாங்கியிருக்காது, வாழ்நாள் முழுக்க வாங்க முடியாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு சம்பளத்தை பார்த்து அந்த பொண்ணோடைய அண்ணனே பொறாமப்படுவான், சித்தப்பா பொறாமப்படுவார், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஆனால் பொறாமை என்பதே இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர்களின் சமூகம் மாத்திரம். அதனால்தான் இங்கே இந்த மீட்டிங்கை நாம் தொடங்குகிற போது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக என்ற அந்த பிரார்த்தனையோடு ஏன் ஆரம்பித்தார்கள் என்றால், குருவுக்கு அப்படிப்பட்ட இடம் கொடுத்த ஒரு சமூகம் தான் நம்முடைய சமூகம். இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது, அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். காலத்துக்கு தகுந்தாற் போல வாழ்வது முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் தன் கிளைகளை பரவ விட வேண்டும். ஆனால் கிளைகளை ஒரு மரம் நன்றாக பரவ விட வேண்டும் என்றால் அதனுடைய வேர்கள் மண்ணில் ஆழமாக புதைந்திருந்தால்தான் கிளைகளால் பரவ முடியும். இந்த பிள்ளைகள் கிளைகளைப் போல பரவ போகிறார்கள். ஆனால் அதற்கான பலத்தை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் கொடுக்கும் என்பது போல பள்ளிதான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. எனவே ஒரு நல்ல நிர்வாகத்திடம், தலைமை பண்புகளை வளர்த்தெடுக்கிற ஒரு நிர்வாகத்திடம் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் சவால்களுக்கு தயாராகுங்கள். ஏனென்றால் பல சமயங்களில் நாம் நினைக்காததே வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். நேற்றைக்கு நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்றைக்கி நடக்கும்னு நேற்று காலையில் கூட நம்ம யாரும் நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளையும் சமாளிப்பதற்கான சக்தியை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் கடவுளிடம் அந்த பாரத்தை விட்டு வாழ்க்கையை எதிர்நோக்குங்கள். இங்கே இருக்கிற பிள்ளைகளிடம் சொல்லுகின்றேன், சாதனங்கள் நமக்கு தேவை. ஆனால் அதில் என்ன பார்க்கிறோம் என்ற நேர கட்டுப்பாட்டை நாம் தான் வைத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அப்பா அம்மாக்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே படி லூசு படி, நான் ஒரு நாளும் படிக்க மாட்டேன். உங்கள் பிள்ளைகளின் நன்றாக படிக்க வேண்டும் என படிப்பேன். ஸ்கூல் படிப்பை சொல்லலை, புத்தகங்களை உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரை மணி நேரமாவது புத்தகங்களை படிக்க வேண்டும். செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பதை நீங்கள் உங்கள் நோக்கமாக கொண்டால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் அதை செய்வார். பெருமக்களே, வாழ்க்கை என்பது வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற மகாநதி போன்றது. அதனுடைய கரையிலே நிற்கின்ற இந்த பள்ளி மேன்மேலும் பல வெற்றிகளை பெறவும், இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிற உங்களினுடைய வாழ்க்கை ஒளி பெற்று மிளிரவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. Thank you, ma'am, for kindling our responsibilities as a teacher, as a parent, and as a student to face the future in a fun-filled way. A thankful heart is not only the greatest virtue, but the parent of all the other virtues. I request Mrs. Sabri Lakshmi, Vice Principal of Kattur Campus, to propose the vote of thanks. Thanks is just a 6-letter word that comes from the depth of the heart and which means a lot. A very pleasant good afternoon to one and all present here. It gives me an immense pleasure to deliver the vote of thanks on this occasion. First, I would to thank the Almighty for blessing each and every one of us to present on this lovely day. I would also like to thank our chief guest, Mrs. Bharati Bhaskar, for spreading so much of positivity, wisdom, and to the gatherings. Thank you so much, ma'am. I would extend my thanks to the management for providing and supporting throughout this event. Thank you, ma'am. I also like to thank our principal, who was always a supporting pillar for us. Thank you, ma'am. I would even thank the parents and students for providing your valuable time with us. Thank you, parents. I would also extend my thanks to the teaching, non-teaching, and the supporting staffs of TPS. Thank you, everyone. Have a nice day. Thank you. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பா ஏகரசி தினேஷ். நான் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பை கடந்த 2022 டிசம்பர் அன்று வெளியிட்டேன். அந்த சிறுகதை தொகுப்பை ஆழ்ந்த இலக்கிய ஈடுபாடு உள்ள நமது அம்மா அவர்களிடம்
சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य